முக்தாரும் வீரலட்சுமியும் கூட்டிட்டு வந்து சீமானுக்கு எதிராக பேச சொல்றாங்க. தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தில் பயணிக்கிற அதர்மம் அப்படிங்கிற ஒரு சேனல் வச்சு நடத்திட்டு இருக்க இங்க இருந்து போய் அந்த பொண்ணை ஒரு யுனோவா கார் வச்சு கூட்டிட்டு வந்து செர்மனி ஹோட்டல்ல கொண்டாந்து தங்க வச்சு சீமானுக்கு எதிராக பேசுறதுக்கு அந்த பொண்ணுகிட்ட வந்து பயிற்சி கொடுக்குறாங்க. அது வந்து ஐயோ நான் அப்படியெல்லாம் பேச மாட்டேன், அதெல்லாம் நடக்கவே இல்லை, நீங்க நடக்காததெல்லாம் பேச சொன்னீங்கன்னா நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான். சரி, திரைமறைவில் நடந்ததுக்கு என்ன சாட்சி இருக்கு? அதுதானே சொல்லுதுங்க. ஐயா, அந்த பொண்ணோட பிரச்சனை என்னன்னு நான் சொல்லிடுறேங்க. நீங்க டீ வாங்கி கொடுத்தாலும் கூட அது ரெக்கார்டு பண்ணும். ஐயா எனக்கு சந்திரசேகர் ஐயா எனக்கு டீ வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லும். அதுதாங்க சொல்லுது. இந்த முக்தாரும் வீரலட்சுமியும் போய் கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்து சீமானுக்கு எதிராக பேச சொல்றாங்க. வீரலட்சுமி என்ன சொல்லி கூட்டிட்டு வந்திருக்குன்னா, உனக்கு சீமான் வீட்டுல நான் உண்ணாவிரதம் உட்கார வச்சு உன்னை 1 கோடி ரூபாய் உனக்கு வாங்கி தர்றேன், நீ வான்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கு. கூட்டிட்டு வந்து இது ஒரு இடத்துல தங்க வச்சிருக்காங்க. இப்ப அது வீரலட்சுமியே டெய்லி கேட்க ஆரம்பிக்குது. எங்க என்னைக்குமா உண்ணாவிரதம் போறோம், உங்க கட்சிக்காரங்க எல்லாம் கூட்டிட்டு என்னைக்கு போறோம். கட்சிக்காரங்களாம் யாரும் இல்ல வீரலட்சுமி கூட. 1000 பேரை திரட்டிக்கிட்டு போறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துருச்சு. உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு சீமான் வீட்டுக்கு போகலன்னு உடனே அது எகென்ஸ்டா வீரலட்சுமிக்கு எகென்ஸ்டா பேச ஆரம்பிச்சிருச்சு. பேச ஆரம்பிச்சோடனே வீரலட்சுமி சாப்பாடு கூட வாங்கி கொடுக்கல, செல்போன்லாம் பிடிங்கிட்டு வந்துருச்சு. இப்போ அது ஒரு வழக்கறிஞரை எப்படியோ பிடிச்சி கிடிச்சு செஞ்சு அங்கேருந்து காப்பாற்றி வெளியில் வந்து தான் இவங்கெல்லாம் யாரும் சீமானுக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டாங்க, இவங்களால செய்ய முடியாது, ஆகவே நான் கேஸை வாபஸ் வாங்கிட்டு போகிறேன்னு போன தடவை போயிடுச்சு.